சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய பூஜைகள் செய்யறோம், நிறைய வழிபாடுகள் செய்யறோம், நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வரோம், நிறைய தான தர்மங்கள் செய்யறோம். வீட்டுல ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நாம கடைபிடிக்கிறோம். அத்தனைக்கும் காரணம் என்ன? நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும். இது மட்டும்தான். எதையும் கடந்து அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவுகள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், நல்லா இருக்கேன், நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நாம செஞ்சோம், இவங்க சொல்றதையும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நாம சில விஷயங்கள் செய்யறது உண்டு. அது எந்த தவறும் கிடையாது. இது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். ஆக அந்த மாதிரி நாம பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வழிபடக்கூடிய கடவுள், போயிட்டு தரிசிக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொன்னா இந்த முருகப்பெருமான் வழிபாடு. சிறுவாபுரி ஆலயம் நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. நான் அதை இன்னொரு பதிவு தரேன். பொதுவா நாம ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம்னா ஒரு சிலருக்கு அது உடனே கை கூடும். நான் போன வாரம் தான் நினைச்சேன், இந்த வாரம் சட்டுன்னு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர், நான் எத்தனையோ வருஷமா நினைக்கிறவங்க போகணும்னு முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது உண்டு. ஆக நம்முடைய கர்மாவின் படிதான் நம்முடைய வழிபாடு முறைகள் நமக்கு பலனை தரும். அந்த வகையில ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், போக முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல சுவாமிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அதாவது இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, கலியுக கடவுளாக நாம முருகப்பெருமானை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களையும் முருகனினுடைய புன்னகை போல குழந்தைத்தனமான அந்த சிரிப்பு நம்ம எல்லாத்தையும் மறக்க செய்யுது இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு புன்னகை மூலமாகவே நம்ம எல்லா துன்பங்களையும் கடந்து வந்துடலாம். அப்படி நம்ம அந்த புன்னகை அப்படிங்கிறது வெறும் உதட்டளவுல இல்லாமல் உள்ளத்துல இருந்து நமக்கு அந்த புன்னகை அப்படிங்கிறது வரணும். அப்போ நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அமைதியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த முருகப்பெருமான் வழிபாடு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, சஷ்டி விரதம். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. சட்டி அப்படி கிடையாது, சஷ்டியில் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சஷ்டியில் விரதத்தை மேற்கொண்டோமானால் அகப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது, நீங்க ஒருவேளை முருகன் ஆலயம், எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்த கையோட தொடர்ந்து முருகனை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாசம் மாசம் கிருத்திகை வழிபாடு பண்ணுவீங்க, சஷ்டி விரதம் இருப்பீங்க, மாக சஷ்டி அப்படிங்கிறது இருக்கும், இதெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணுவீங்க. அந்த வகையில நீங்க முருகப்பெருமானை எளிமையான முறையில வீட்டுல வழிபாடு பண்ணலாம். 3 திருநீற்று பட்டைகள் போட்டும் வழிபாடு பண்ணலாம். அழகான விக்கிரகங்கள் வச்சும் வழிபாடு பண்ணலாம். சின்னதா இருக்கணும் விக்கிரகம், நம்ம ரொம்ப பெருசா வச்சுக்க கூடாது. பூஜை அறை தனியா இருக்கு அப்படின்னா நம்மளால அந்த பூஜைக்கு நம்மளால நேரத்தை ஒதுக்கி சுத்தமா நம்ம பூஜை பண்ண முடியும் அப்படின்னா நல்ல பெரிய விக்கிரகமா கூட நம்ம வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. ஆனா அதனுடைய வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னும் போது தொடர்ந்து நாம அபிஷேகங்கள் பண்ணணும், தொடர்ந்து நாம அர்ச்சனைகள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல எத்தனையோ பொம்மைகள் போல அதுவும் ஒரு பொம்மையாக இருக்கும். ஆக இந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு அளவுக்கு மேல வச்சுக்க கூடாது. அந்த அளவுள்ள விக்கிரகங்கள் நமக்கு நல்ல பலனை தரும். சாந்தமான கடவுள்களை நாம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த வகையில குழந்தை போல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் நம்முடைய சிந்தனை நோக்கம் ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணிருக்கு, தெரியுதுங்களா? அழகா மயிலோட காட்சி தராரு. மயில் ஞானத்தின் அடையாளமாக அந்த வேல் எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்களா? இந்த முருகன் விக்கிரகம் நல்ல நம்மளுடைய கட்டை விரல் சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம வச்சுக்க கூடாது. அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு விக்கிரகம் அப்படின்றத நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ முருகனுடைய விக்கிரகம் இருக்கு, எனக்கு முருகன் விக்கிரகம் இருக்குமா, கூடவே வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா? தாராளமா வச்சுக்கலாம். வேலும் கூட உங்களுக்காகவே நான் நம்மளுடைய சிந்தனை நோக்கம் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன். 4 விதமான வேல்கள் இருக்கு. வெள்ளி, பித்தளை, செம்பு, இப்படி 4 விதமான வேல்கள் இருக்கு.
இதுல எந்த வேல் நம்ம பூஜையில வச்சுக்கலாம்? இது எதற்கு 4 விதமான வேல் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. அதாவது ஒரு சிலர் பூஜை அறையை பாத்தீங்கன்னா நல்லா பளிர்னு வெள்ளையா இருக்கும். வெள்ளி பூஜை பொருட்களையே வச்சு பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இந்த வெள்ளி வேல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் எல்லாமே பித்தளையில வச்சிருப்பீங்க. இந்த பித்தளையில இருக்கும்போது இந்த பித்தளை வேல் அப்படின்றது எல்லாத்தோடும் சேர்ந்து மேட்சா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது உங்களுக்கு பித்தளை வேல். இன்னும் ஒரு சிலர் ஐம்பொன் வேல் வச்சிருப்பீங்க, ஐம்பொன் பாத்திரங்கள் வச்சிருப்பீங்க, பூஜை பாத்திரங்கள் வச்சிருப்பீங்க, பூஜை சாமான்கள் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஐம்பொன்னால அந்த வேல். இப்படி உங்களுடைய பூஜை அறையில என்ன விதமான பூஜை பொருட்கள் வச்சிருக்கீங்களோ, விக்கிரகங்கள் வச்சிருக்கீங்களோ, அதற்கு நல்லா கரெக்டா இருக்குமே, மேட்சா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் 4 விதமான வேல்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அழகா இருக்கா? இந்த வேல் பூஜை எப்படி பண்றது அப்படிங்கிற காணொலியும் நான் கொடுத்துருக்கேன். வீட்டுல வேல் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கேன். பெரிய வேலைகளே கிடையாது. ஒரு 4 திராட்சை வச்சுட்டு நீங்க சுத்தமான தண்ணியை தீர்த்தத்தை விட்டு கூட நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு உங்க தீபாராதனை அப்படின்றத பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் ரொம்ப எளிமையா வேல் பூஜை கொடுத்துருக்கேன். லிங்க் தரேன், நீங்க பார்த்து பண்ணலாம். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா டபுள் டேப். நீங்க ஒரு வேலை கார் வச்சிருப்பீங்க, அந்த கார்ல நீங்க வேல் வச்சுக்கணும், சதா சர்வ காலமும் முருகன் என்னோடவே இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு இந்த டபுள் டேப் உதவியா இதை நீங்க கார்ல வச்சுட்டு இதுக்கு மேல இந்த வேல் இப்படி வச்சுட்டீங்கன்னா அழகா ஒட்டிக்கும். உங்களுக்கு வண்டியில மூவ் ஆகாது. அதுக்காக இந்த டபுள் டேப். இப்படி உங்களுக்கு இந்த வேல் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க முதல்ல இந்த வேல் வழிபாடை வீட்டுல பண்ணிட்டு விக்கிரக வழிபாடை வீட்டுல பண்ண தொடங்கிட்டு முருகன் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க. முருகா, இன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை சீக்கிரம் உன்னுடைய ஆலயத்துக்கு வரவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டும் பொழுது, நீங்க எந்த ஒரு முருகன் ஆலயத்தை நினைச்சு நீங்க வீட்டுல பூஜை செஞ்சாலுமே அந்த முருகன் ஆலயத்துக்கு உங்களை முருகன் வரவழைப்பார். இது உண்மை. அதனால முழு பக்தியோட நம்பிக்கையோட இந்த விக்கிரக வழிபாடு, வேல் வழிபாடு இதெல்லாம் உங்களுடைய இதெல்லாம் உங்க வீட்டுல பூஜை அறையில செய்யும் போது நல்ல ஒரு அதிர்வலை உங்க வீட்டுல இருக்கும். நீங்க தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்துல நல்ல அதிர்வலை, நல்ல ஒரு மாற்றங்களை உணர முடியும். சரிங்களா? இந்த முருகன் விக்கிரகம், வேல் இது இரண்டுமே நம்மளுடைய சில்லிங்கனை.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இந்த வேல் பூஜையாகட்டும், முருகன் விக்கிரக பூஜையாகட்டும், நீங்க மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகையிலையும் பண்ணலாம், மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டிலையும் நீங்க பண்ணலாம். இல்ல வருடத்திற்கு ஒரு முறை நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சஷ்டி விரதத்தின் போது கூட அந்த பூஜை அப்படின்றத நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இன்னைக்கு இந்த பூஜைகள்லாம் செய்யும் போது நீங்க எதை நினைச்சு எந்த வரத்தை நீங்க கேட்டு முருகன் கிட்ட இந்த பூஜையை நீங்க செய்யறீங்களோ, அடுத்த வருஷம் நீங்க கேட்ட வரம் முருகன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவு சந்திக்கும் வரை வணக்கம்.